ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, விப்பிங் க்ரீம். அதை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 4 பொருள், எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கிற ஒரு 4 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க. எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த க்ரீம். இந்த விப்பிங் க்ரீம் எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த க்ரீம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பாத்திரத்தில் எக் ஒயிட்டை மட்டும் எடுத்துக்க போகிறேங்க. முட்டையோட வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்க போகிறேன். நான் எல்லோ கரு நான் எடுத்துக்க போகிறது இல்லை. 2 முட்டையோட வெள்ளைக்கருகளை எடுத்துக்க போகிறேங்க. தனியாக செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து உடைச்சி ஒயிட் மட்டும் எடுத்து தனியாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ டைரெக்டாக நம்ம இதில் போட்டோன்னா கொஞ்சமாக அந்த எல்லோ கரும் மிக்ஸ் ஆனாலும் நமக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் வரும். ஸோ அதனால் செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரை எடுத்துகிட்டேன். இன்னொன்று உடைச்சி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 முட்டையோட வெள்ளைக்கரு நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட். அவ்வளோதாங்க. இந்த 4 பொருள் தான் நமக்கு விப்பிங் க்ரீம் வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேங்க. ஸ்டவ்வில் தண்ணி ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே இதை வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் தாங்க, ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது, ரொம்ப நேரம் வைக்கவும் தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வர ஆரம்பிச்சிரும். நமக்கு பால் நுரை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒயிட்டாக நுரைக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரையிற மாதிரி நல்லா கரைக்கிட்டு நான் இறக்கிட போகிறேன். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இறக்கி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் கேக்குக்கெல்லாம் இந்த க்ரீமை ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு க்ரீம் ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஒரு 15 மினிட்ஸ் போல் பீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஒரு 4 பொருள் நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு க்ரீமியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கேக்குக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பாத்திரத்தை நம்ம திருப்பி இப்படி கவுத்துனா கூட நமக்கு க்ரீம் அப்படியே இருக்கும். பாருங்கள், இதுதான் நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு விப்பிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.